டியூப் தமிழ் வணக்கம். உலகத்தில் சிறந்த தொழில் எது? நாடுகள் அல்ல, உலகம் முழுவதிலும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களில் 145 நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் இன்றைய நவீன ஜென்சி இளையோர் எதை விரும்புகின்றார்கள் என்ற கேள்விக்கு திரைப்பட நடிகராக வருவதே தங்களுடைய கனவு தொழில் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நீண்ட காலம் பல்கலைக்கழகங்களில் படித்து ஆய்வு கட்டுரைகளை எழுதி பாடசாலைகளின் பரீட்சைகளுக்குள் குளித்து அதன் போட்டா போட்டிகளுக்குள் நீந்தி தனியார் கல்வி நிலையங்களுடன் மாரடித்து இந்த பாட புத்தகங்களை எல்லாம் தூக்கி குப்பையில் வீசி தாங்கள் சுதந்திரமாக கிரியேட்டராக தங்களுடைய உள்ளத்தில் உள்ள உணர்வுகளை ஆதாரமாக வைத்து நடிகராக வருவது தங்களுக்கு மிகவும் விருப்பமான தொழில் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது உலக கல்வி நிறுவனங்களை எல்லாம் பலத்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. இதுவரை காலமும் ஒருவருக்கு மதிப்பு டாக்டராக படித்து வருவது அல்லது மிகச்சிறந்த பொறியியலாளர் என்கின்ற என்ஜினியராக வருவது. இந்த இரண்டு தொழில்களும் இன்றைய இளையோர்களினால் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன. முதல் 10 இடங்களில் இந்த இரண்டு தொழில்களுக்கும் எந்த இடமுமே இல்லாமல் இளைஞர்களினால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட முக்கியம், 28 நாடுகளில் முதலாவது இடத்தை யூடியூபர் பிடித்திருக்கின்றது. இன்றைய நிலையில் இளைஞர்கள் யூடியூபராக வர வேண்டும் என்றே விரும்புகின்றார்கள். யூடியூப் மூலமாக பெரும் பணத்தை உழைக்கலாம், புகழ் பெறலாம் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். இதுவே இளையோருடைய முக்கிய விருப்பமாக இருக்கின்றது. இருந்தாலும் சராசரி ரீதியாக பார்க்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியில் இளையோர் உட்பட அனைவரும் விரும்புகின்ற பெரும் தொழிலாக 5வது இடத்தை பிடித்திருக்கின்றது யூடியூப் காணொளியில் இருந்து உரையாற்றுகின்ற தொழிலாகவே இருக்கின்றது. இது அதிசயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் கடந்த காலங்களில் 55வது இடத்தில் இருந்த தீயணைப்பு படை வீரராக வர வேண்டும் என்கின்ற விருப்பம் இளைஞர்களிடையே அதிகமாக பெருகி 3வது இடத்தை தொட்டிருக்கின்றது. எதற்காக தீயணைப்பில் வர வேண்டும்? இன்றைய இயற்கை பேரழிவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இளையோர் நினைக்கின்றார்கள். அதனால் அந்த தொழிலில் இறங்க விரும்புகின்றார்கள். பிரான்சில் ஏற்பட்ட வெப்பமும் அதனால் ஏற்பட்ட தீயும் மரணங்களின் பின்னதாக பிரான்ஸ் நாட்டில் தீயணைப்பு படை வீரராக வருவது முதலிடம் பிடித்திருக்கின்றது. ஆனால் உலகம் முழுவதிலும் இளையோர் 2வதாக தேர்வு செய்திருக்கின்ற தொழில் பைலட்டாக வர விரும்புகின்றோம். விமானத்தை ஓடுகின்ற விமானியாக வருவது தங்களுடைய கனவு தொழில் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேவேளை வக்கீலாக வர விரும்புகின்றீர்களா? மிகவும் பின்தங்கிய ஓர் இடத்தில் 16வது இடத்தில் இருந்த வக்கீல் தொழில் இப்பொழுது முதல் 10ற்கு உள்ளே இடம் பிடித்திருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன? இந்த தொழிலின் மூலமாக அதிக வருமானத்தை உழைக்கலாம் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். அதேவேளை வைத்தியர் தொழிலை நிராகரித்த அவர்கள் அந்த தொழிலை எதற்காக நிராகரித்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் மனிதர்களுக்கு வைத்தியம் பார்ப்பதை விட, அவர்களுடைய அதிருப்தியை சம்பாதிப்பதை விட மிருகங்களுக்கு வைத்தியம் செய்வது மிக இலகுவானது என்கின்ற இடத்திற்கு இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள். மிருக வைத்தியர் தொழில் முதல் 10 இடங்களுக்குள்ளும் இடம் பிடித்திருக்கின்றது. அடுத்தபடியாக விரைவாக பணத்தை சம்பாதிப்பதற்கு ரியல் எஸ்டேட் என்கின்ற நிலம், வீடுகள் வாங்கி விற்பனை செய்கின்ற தொழிலில் இளையோருக்கு அதிக நாட்டம் இருக்கின்றது. இதுவும் 10 இடங்களுக்குள் இடம் பிடித்திருக்கின்றது. அதைவிட இசையில் அதிகமான நாட்டம் இருக்கின்றது. எனவே நவீன டிஜே என்று கூறப்படுகின்ற இசை அமைப்பாளராக இருப்பதிலும் பெருந்தொகையான இளைஞர்கள் விருப்பம் கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அதுவும் 10வது இடத்திற்குள் வந்திருக்கின்றது. இன்றைய இளையோருடைய இந்த 10 விருப்பங்களையும் பட்டியலிடுவோமாக இருந்தால் முதலாவது இடத்தில் நடிகராக வர வேண்டும். இன்று ஹாலிவுட்டில் நடிகர்கள் உழைக்கின்ற பணம் வரையறை அற்றதாக இருக்கின்றது. 2வது அதிக சம்பளத்தை தருகின்ற பைலட் வேலையை அவர்கள் விரும்புகின்றார்கள். 3வதாக தீயணைப்பு படை, 4வது இடத்தில் வக்கீல், 5வது இடத்தில் யூடியூபராக வர விரும்புகின்றார்கள். 6வது இடத்தில் மிருக வைத்தியர், 7வது விமான பணிப்பெண், 8வது போலீஸ் அதிகாரி, 9வது நில விற்பனை தரகர், 10வது
டிஜே என்னும் இசையமைப்பு. ரீமிட் நிதி சேவை என்கின்ற பிரிவினர் நடத்திய 145 நாடுகளினுடைய இந்த ஆண்டிற்கான ஆய்வறிக்கை இதுவாகும். இதை தொடர்ந்து பெரு நாட்டில் தலைநகர் லீமாவில் இருந்து 240 கிலோமீட்டர்கள் தொலைவே அமைந்திருக்கின்ற பாலைவனத்தின் மீது பறந்து கொண்டிருந்த சிறிய ரக விமானம் 13 பேர்களுடன் கீழே விழுந்து உடைந்து அனைவரும் மரணமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெருநாட்டில் இருக்கின்ற உலக அதிசயங்களில் ஒன்றாகிய பாலைவன பிரதேசங்களில் வரையப்பட்டிருக்கின்ற பெரும் கோட்டு சித்திரங்கள் இதை அருகில் இருந்து பார்த்தால் என்னவென்று தெரியாது. ஆகாயத்தில் இருந்து பார்த்தாலே இந்த பிரமாண்டமான மணல் அடுக்கை கண்டுபிடித்து அதற்குள் என்ன உருவம் இருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்கலாம். தேன் சிட்டு, சிலந்தி, குரங்கு, கூளைக்கடா போன்றவை வரையப்பட்டிருக்கின்றது. இவற்றை பார்க்க சென்று மரணமடைந்திருக்கின்றார்கள். இதுபோல 2020 ஆண்டு ஒரு விமானம் விழுந்து 7 பேரும், 2010 ஆண்டு இதே இடத்தில் இன்னொரு விமானம் விழுந்து 4 பேரும் மரணமடைந்தார்கள். இது உலக அதிசயங்களில் ஒன்றாக யுனெஸ்கோவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடமாகும். இதை எப்படி உருவாக்கினார்கள், இந்த உருவங்களை எப்படி வரைந்தார்கள் என்பது அதிசயமாகவே இருக்கின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மைசூரில் நேற்று ஆற்றிய உரையில் இந்தியாவினுடைய இன்றைய முன்னணி வளர்ச்சிக்கு காரணம் இளைஞர்களே என்று இளைஞர்களுக்கு பாராட்டு மழை பொழிந்திருக்கின்றார். இந்திய அரசு கல்வியில் சமநிலையை உருவாக்க பாடுபடுகின்றது என்றும் இதுவரை தங்களுடைய 12 வருட ஆட்சி காலத்தில் 650 புதிய பல்கலைக்கழகங்களும் 853 மருத்துவ கல்லூரிகளும் தொடங்கப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இளைஞர்களிடையே சமமான பாகுபாடற்ற கல்வி வளர்வதற்காக தங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டார். நீட் தேர்வு போராட்டத்தின் பின்னதாக நரேந்திர மோடி அவர்களினுடைய இந்த உரை வந்திருக்கின்றது. நீர்நிலைகளின் மேலே சூரிய ஒளி தகடுகளை அமைப்பதன் மூலமாக சூரிய ஒளி மின்சாரத்தை உருவாக்குவதற்கான நிதியை 5070 கோடிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார். அதுபோல இயற்கை எரிவாயுவை தேடுவதற்கும் எரிபொருளை கண்டுபிடிப்பதற்கும் 550 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்படுகின்றது. இந்தியா முன்னேறி வருகின்றது என்று நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இலக்குகள் தொடப்படவில்லை என்பதை அவருடைய பேச்சு புரிய வைக்கின்றது. இந்தியா முன்னேறுகின்றது, அதுபோல வேகமாக உள்ளக கட்டமைப்பிலும் முன்னேற வேண்டி இருப்பதை அவருடைய பேச்சு எடுத்துரைக்கின்றது. இன்று உலக நாடு 145 நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் இன்றைய இளையோர் இந்தியாவினுடைய நீண்ட கல்வி முறையை ஏற்பதாக தெரியவில்லை. அவர்கள் நடிகராகவும் பைலட்டாகவும் அதுபோல யூடியூபராகவும் வர விரும்புகின்றார்கள். எனவே இளைஞர்களுடைய சிந்தனை மாறிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ கல்லூரியில் நாட்டம் இல்லாமலும் போய்கொண்டிருக்கின்றது. இதை மோடி அவர்கள் கவனிப்பார்களா தெரியவில்லை. பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.